வணக்கம். மக்கள் குரல் குரல் 81. நோர்வே அன்னை பூபதி நிறுவனத்தின் தலைமை நிர்வாகம் அன்னை வளாகங்களின் விடயங்களில் அனாவசிய தலையீடுகளை செய்து அங்கு குழப்பங்களை ஏற்படுத்தி வருவதோடு இக்குழப்பங்கள் மூலமாக நோர்வே வாழ் சமூகத்திடையேயும் பிளவுகளை ஏற்படுத்தி வருவதையும் மக்கள் குரல் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வருகிறது. ட்ரம்மன், வைட்வித், ரொம்மன் ஆகிய வளாகங்களில் அன்னை தலைமை நிர்வாகம் தனது சர்வாதிகார ஆதிக்க மனப்பான்மையை பிரயோகிக்க முனைந்தமையால் அங்கு குழப்ப நிலைகள் உருவாகின. ட்ரம்மன் வளாகத்தின் சுயாதீன இயக்கத்தை கட்டுப்படுத்தி அவ்வளாகத்தை தனது கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டுவர சர்வாதிகார முறைகளை அன்னை தலைமை நிர்வாகம் கையாண்டதோடு அவ்வளாகத்துக்குரிய நிதியை முடக்கி வைத்ததால் அவ்வளாகம் அன்னை கட்டமைப்பிலிருந்து விலகி சுயாதீனமான வளாகமாக இயங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டது. இதுபோலவே தனது தனிமனித விருப்பு வெறுப்புகளையும் சர்வாதிகார போக்கையும் எதிர்த்த வைட்வித் வளாகத்தின் நிர்வாகத்தை முடக்கி அங்கு கல்வி பயிலும் நூற்றுக்கணக்கான பிள்ளைகளின் கல்வியை சீரழிக்க அன்னை தலைமை நிர்வாகம் தொடர்ச்சியாக முயன்று வந்தாலும் அவ்வளாகத்தின் நிர்வாகமும் அங்கத்தவர்களும் சனநாயக நடைமுறைகளையும் வளாகத்தின் யாப்பு விதிகளையும் உறுதியாக கடைபிடித்து வருவதால் அன்னை தலைமை நிர்வாகத்தின் சர்வாதிகார போக்கு தோற்கடிக்கப்பட்டு வருகிறது. அன்னை தலைமை நிர்வாகத்தில் இருந்தவர்களே ரொம்மன் வளாகத்தின் நிர்வாகத்திலும் அங்கம் வகித்து சமகாலத்தில் இரு இடங்களிலும் ஆதிக்கத்தை தமது கைகளில் வைத்துக்கொண்டு அவ்வளாகத்தில் மேற்கொண்ட யாப்பு மீறல்கள், சனநாயக விதி மீறல்கள், நியாயத்தை தட்டி கேட்ட பெற்றோரின் பிள்ளைகளின் அங்கத்துவத்தை பறித்தமை என்பவற்றால் ஏற்பட்ட குழப்பங்களால் ரொம்மன் வளாகம் பிளவுபட்டு அங்கிருந்து பெருந்தொகையான பிள்ளைகளும் பெற்றோரும் வெளியேறி குரூரூட்டாளன் வளாகம் உருவாக்கப்பட வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை உருவானது. இதே வழியில் இப்போது லோரன்ஸ் கூக் வளாகத்தின் சுயாதீனமான இயக்கத்திலும் அனாவசிய தலையீடுகளை மேற்கொள்ளும் அன்னை தலைமை நிர்வாகம் அவ்வளாகத்தையும் தனது சர்வாதிகார கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயற்சிப்பதாக அவ்வளாகத்தின் பெற்றோர் மக்கள் குரலுக்கு தெரிவித்துள்ளார்கள். அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் மக்கள் குரல் சில விடயங்களை சமூகத்தின் முன் வெளிப்படுத்த விழைகிறது. லோரன்ஸ் கூக் வளாகத்தில் கடந்த ஆண்டில் நிர்வாக பணிகளை நிறைவு செய்து வெளியேறி மீண்டும் தனது ஆசிரிய பணிக்கு சென்றிருக்க வேண்டிய ஒருவரை அவர் மூலமாக நிர்வாகத்தில் தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்தும் கபட நோக்கில் அன்னை தலைமை நிர்வாகம் குறித்த நபரை தொடர்ந்தும் நிர்வாகத்தில் தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இதனால் 9 உறுப்பினர்களோடு இயங்க வேண்டிய நிர்வாகம் விதிமுறைகளை மீறி 10 உறுப்பினர்களோடு தொடர்ந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. நடைமுறைக்கு முரணான இச்செயற்பாட்டுக்கு குறித்த ஆசிரியரும் ஒத்துழைப்பு வழங்குவது என்பது அவரது ஆசிரிய தகமையை கேள்விக்குள்ளாக்குகிறது எனவும் குறிப்பிடுகின்றனர். அரசு பதிவில் இருக்கும் லோரன்ஸ் கூக் வளாகத்தின் யாப்பானது அவ்வளாகத்தின் அங்கத்தவர்களின் புரிதலுக்கும் பார்வைக்கும் கொண்டுவரப்படாமலேயே நிர்வாகத்தால் தன்னிச்சையாக பதியப்பட்டுள்ளதாகவும் யாப்பு தொடர்பான தெளிவான விளக்கங்களோ அல்லது புரிதல்களோ தமக்கு நிர்வாகத்தால் கொடுக்கப்படவில்லை எனவும் பெற்றோர் தெரிவிப்பது குறிப்பிடத்தக்கது. லோரன்ஸ் கூக் வளாகமானது மிக நீண்ட காலமாக வைட்வித் வளாகத்துடன் இணைந்து நடத்தி வந்த மெய்வல்லுனர் போட்டிகளை அன்னை தலைமை நிர்வாகத்தின் தனிமனித வெறுப்புக்காகவும் அதிகார பசிக்காகவும் அன்னை தலைமை நிர்வாகமானது இடைநிறுத்தியமை தொடர்பிலும் பெற்றோர் தமது கவலையை பகிர்ந்து கொண்டிருந்தனர். சிறப்பாக இயங்கி வரும் அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் பாட விதானத்தையும் பாட நூல்களையும் புறக்கணித்து அந்நிறுவனத்தின் அறிவாடல் போட்டிகளிலிருந்தும் விலகிக் கொள்வதாக அன்னை நிறுவனம் எடுத்துள்ள முடிவு பற்றி எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு அன்னை தலைமை நிர்வாகம் பதிலளிக்காமல் நழுவல் போக்கை கடைபிடிக்கிறது என தெரிவித்துள்ள லோரன்ஸ் கூக் வளாக பெற்றோர் அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையுடனான கூட்டிணைவை முறித்துக் கொள்வது என்ற முடிவை பெற்றோருடனோ ஆசிரியர்களுடனோ அல்லது நிர்வாகிகளுடனோ கலந்தாலோசிக்காமல் காரணமேதுமின்றி அன்னை தலைமை நிர்வாகமே ஒருதலை பட்சமாக எடுத்துள்ளமை பற்றிய தமது நேரடியான கேள்விக்கு அன்னை தலைமை நிர்வாகம் இதுவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதிலை வழங்காமல் தட்டிக்கழித்து வருவதாகவும் அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை மீது அன்னை தலைமை நிர்வாகம் கூறும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தெரிவிக்கிறார்கள். அனைத்துலக தரம் வாய்ந்த அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் பாடவிதானம், பாட நூல்கள், அனைத்துலக அறிவாடல் போட்டிகள் போன்றவற்றை பல்லாண்டுகளாக பயன்படுத்தி வந்த அன்னை நிறுவனம் இப்போது திடீரென அவற்றை நிறுத்திவிடுவதன் மூலம் அன்னை தலைமை நிர்வாகத்தில் இருக்கும் ஒரு சிலரின் அதிகார பசிக்கும் சர்வாதிகார பசிக்கும் நூற்றுக்கணக்கான பிள்ளைகளின் கல்வியை சிதைக்க முற்படுவதை அனுமதிக்க முடியாது எனவும் தெரிவிக்கின்றனர்.
இதற்கு வலு சேர்க்கும் விதமாக கடந்த கல்வியாண்டில் அனைத்துலக அரையாண்டு தேர்விலிருந்து வெளியேறுவதாக அறிவித்த அன்னை நிறுவனம் தானே அரையாண்டு தேர்வுகளை ஒழுங்குபடுத்துவதாகவும் கூறியிருந்தது. எனினும் தற்போது நடைபெற்று முடிந்த அரையாண்டு தேர்வு அன்னை நிறுவனத்தால் ஒழுங்குபடுத்தப்படாத நிலையில் குறுகிய கால அவகாசத்தில் தேர்வுகளை ஒழுங்குபடுத்தும்படி வளாகங்கள் பணிக்கப்பட்டன. இதனால் பல்லாண்டுகளாக கட்டுக்கோப்புடனும் உயர்தரத்துடனும் நடைபெற்று வந்த அரையாண்டு தேர்வுகள் தரமிழந்த நிலைக்கு தள்ளப்பட்டதாக பெற்றோர் கவலைப்படுகின்றனர். இந்நிலையில் சில வளாகங்கள் கடந்த அரையாண்டு தேர்வு வினாத்தாள்களை அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் இணையத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தியதாகவும் தகவல்கள் கிடைக்கின்றன. லோரன்ஸ் கூக் வளாகத்தின் சார்பில் பெற்றோர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தவணைக்கு தலா 450 குரோனர்களை அன்னை தலைமை நிர்வாகத்திற்கும் தமிழர் வள ஆலோசனை மையத்திற்கும் செலுத்தி வந்திருந்தாலும் அவற்றை தொடர்பான கணக்கு வழக்குகளை பெற்றோரின் பார்வைக்கு முன் வைக்கவில்லை என்பதையும் கடந்த 10 ஆண்டுகளாக முழுமையான கணக்கு வழக்குகள் பெற்றோரின் பார்வைக்கு முன் வைக்கப்படவில்லை என்பதையும் பெற்றோர் குறிப்பிடுகிறார்கள். கல்வி பொறுப்பாளராக இருக்கும் நிர்வாக உறுப்பினர் ஒருவர் பெற்றோரோடு நாகரீகமான தொடர்பாடல்களை பேணுவதற்கு தவறியுள்ளதை சுட்டிக்காட்டி குறித்த நபர் தொடர்பில் கரிசனை செலுத்தும்படி பெற்றோரால் பல தடவைகள் நிர்வாகத்திற்கு முறைப்பாடுகள் அளிக்கப்பட்டிருந்தும் குறித்த நபர் அன்னை தலைமை நிர்வாகத்துடன் இணக்கமாக செயல்பட்டு வருவதன் காரணத்தால் அவரால் வளாகத்துக்கு களங்கம் ஏற்படுகிறது எனவும் தெரிவிக்கின்றனர். மக்கள் குரல் ஆரம்பிக்கப்பட்டு முதல் பதிப்பு வெளிவந்தது முதல் நோர்வே அன்னை தலைமை நிர்வாகத்தின் யாப்பு மீறல்கள், சனநாயக விரோத செயற்பாடுகள், தனிமனித பழிவாங்கல் செயற்பாடுகள், சர்வாதிகார நிர்வாக முறைமையை தக்கவைத்துக் கொள்வதற்காக எவ்வாறெல்லாம் பெற்றோரும் பிள்ளைகளும் பந்தாடப்படுகிறார்கள் என்பவற்றை ஆதாரங்களோடு மக்கள் குரல் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வந்துள்ளமையை மக்கள் குரல் இவ்விடத்தில் நினைவுறுத்த விரும்பும். அதே நேரம் அன்னை தலைமை நிர்வாகத்தின் சர்வாதிகார நடைமுறைகள் இப்படித்தான் அமையும் என்ற மக்கள் குரல் வெளிப்படுத்திய எதிர்வு கூறுகளுக்கு லோரன்ஸ் கூக் வளாகம் தற்போதைய உதாரணமாக மாறியிருக்கிறது என்பதோடு இந்நிலை தொடர்ந்தும் அனுமதிக்கப்பட்டால் ஏனைய வளாகங்களுக்கும் இதே நிலைமை ஏற்பட்ட பட்சத்தில் அவ்வளாகங்களும் அன்னை கட்டமைப்பை துறந்து சுயாதீனமாக இயங்க முற்படுவதை யாராலும் தடுக்க முடியாது என்பதையும் மக்கள் குரல் இவ்விடத்தில் அடிக்கோடிட்டு காட்ட விழைகிறது. அறம் போலும் கூர்மையர் ஏகும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். பொருள்: நல்ல குணங்கள் இல்லாத மனிதர்கள் அறத்தை போல கூர்மையாக இருந்தாலும் ஓரறிவு உடைய மரத்துக்கு ஒப்பாவார். வாய்மையே வெல்லும். மக்கள் குரல் ஒலிக்கும்.